வணக்கம் தமிழா. நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. தமிழா ஐஏஎஸ் அகாடமி வழங்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் பொது தமிழில் 100க்கு 100 வாங்குவது அப்படிங்கிற பகுதியில் 50 நாட்கள் இலவச பயிற்சி நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த இலவச பயிற்சி இன்று நாம் பார்க்கக்கூடிய நாள் பார்த்தீங்கன்னா 18வது நாள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் வீடியோ. இந்த வீடியோ குரூப் 2A உடைய பொது தமிழ் அசல் வினாத்தால தான் நம்ம இன்னைக்கு பகுப்பாய்வு செய்ய போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா நம்ம இப்போ 18வது ஒரு கொஸ்டின் நம்ம பார்க்கும்பொழுது நிறைய கொஸ்டின் பார்த்து ரிப்பீட்டடாக தான் வந்துகிட்டு இருக்கு. அப்போ ரிப்பீட்டடாக நிறைய கொஸ்டின் வரும்போது அதுவே நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 10 கொஸ்டின் பார்க்குறது நமக்கு ரிஸ்க்காக இருக்கும். அதுவே நம்ம நல்லா பயிற்சி செய்யுங்க. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்க கூட தேவையில்லை. இதுவே நீங்கள் நல்லா பார்த்து அது தொடர்புடைய சில பதில்களை நீங்கள் தெரிந்து கொள்ளும் பொழுது இன்னும் உங்களுக்கு நாலேஜ் அப்டேட் ஆகும். தமிழில் 100க்கு 100 அடிப்பதற்கு நீ எல்லா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது சாத்தியமாயிடும். ஓகேங்களா? என்னதான் நம்ம படிச்சிருந்தாலும் அதை நல்லா நம்ம ப்ராக்டிஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது தான் ஈஸியாக நம்ம 100க்கு 100 வாங்க முடியும். இன்னொன்று டைம் மேனேஜ் ரொம்ப முக்கியம். அது குறிப்பிட்ட டைமுக்குள்ள கிட்டத்தட்ட 1 மணி நேரம் தான் அதிகபட்சம் தமிழுக்கு வச்சுக்கணும். தமிழில் 1 மணி நேரத்துக்கு 100க்கு 100 கரெக்டாக அடிச்சோம். கரெக்டாக அடித்தாவே நம்ம டிஎன்பிஎஸ்சியில் வெல்வதற்கு குரூப் 4 குரூப் 2 அந்த இதுக்குள்ளே போகிறது வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக பாருங்க, எதிர்ச்சொல்லை எடுத்துள்ளதுங்க. இங்க கொஸ்டின் என்ன கேட்டுக்கலாம் தெளிவா பார்த்துக்கணும். இப்ப நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் மட்டும் பார்த்துட்டு இருப்பாங்க. கொஸ்டின் என்ன கேட்டுக்காம அது அறிஞ்சொல் பொருளா எதிர்ச்சொல்லா சேர்த்து தெளிவா பார்த்துக்கணும். எதிர்ச்சொல் பட்டியல் ஒன்றை பட்டி 2 பொறுத்துக்க. ஓரம், அப்ப ஓரம் மையம். வேற்றுமை அப்படின்னது ஒற்றுமை. அப்ப எங்க இருக்கு ஆப்ஷன்? ஆப்ஷன் டி தானே அது சரியான விடை. நன்று அப்படின்னா தீது. செழுமை அப்படின்னா வறுமை. எதிர்ச்சொல் தான் நம்ம கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. பிரித்து எழுதுக. பிரித்து எழுதுக என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்? நா தொலைவில்லை. எப்படி பிரிக்கலாம்? நா கூட்டல் தொலைவு கூட்டல் இல்லை. நா தொலைவில்லை அப்படின்னா நா கூட்டல் தொலைவு கூட்டல் இல்லை. இது சேர்த்து எழுதுனது நா தொலைவில்லை அப்படின்னு. ஓகே, அடுத்து நோக்கினான். நோக்கினான் என்ற வினைமுற்றினுடைய அந்த வேர்ச்சொல்லை தெரிவு செய்ய அப்படிங்கிறார். நோக்கினான் என்ற வினைமுற்றி வேர்ச்சொல் என்னது? நோக்கு. நோக்கு என்ன? அதான் என்ன? அது வேர்ச்சொல், ஒரு கட்டளை சொல். நோக்குதல் அப்படின்றது தொழிற்பெயர். நோக்கி அப்படின்றது வினையச்சம். நோக்கியவன் அது வினையாளன் பெயர் வந்துடும். அப்ப நோக்கினான் என்பது என்னது? அதுக்கான வினை வேர்ச்சொல் நோக்குதான் சரியான விடை. அடுத்து பொருந்தாத இணையை கண்டுபிடி பார்க்கலாம். வெண் தயிர் அப்படின்றது வெண்மை தயிர். அது மைவிகுதி ஆகியான பண்புறுப்புகள் மறைந்த பண்பு தொகை சரியா? சரிதான். அடுத்து நாளிகை வாரம் அப்படின்னா நாளிகையும் வாரமும் உம்மிகுதி இடையிலும் இறுதியிலும் மறைந்து வந்தால் அது உண்மை தொகை. இப்ப நாளிகையும் வாரமும் வந்தா வெளிப்படையா வந்தா அது எண்ணுமைன்னு சொல்லுவோம். அடுத்து கைலாய வெறுப்பு. வெறுப்பு என்பது மலையை குறிக்கிறது. அப்ப மலை என்பது பொது பெயர். அந்த மலை பொது பெயராக இருக்கும்போது அது சிறப்பு. எந்த மலை? சிறப்பு என்னது? கைலாய மலை. அப்ப எனக்கு சிறப்பு பெயர் முன்னாடியும் பொது பெயர் பின்னாடியும் வந்து அந்த இருபெயரொட்டு பண்புது. இதுவும் சரியாத. நம்ம என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? பொருந்தாத தான் கேட்டிருக்காங்க. அப்ப இறை தேர்தல் என்பது வினைத்தொகை கொண்ட இறை தேர்தல். இறையை தேர்தல். இறை என்பது உணவு. அப்ப இரண்டாம் வேற்றுமை உறுப்பு புரியுதுங்களா? அப்ப இரண்டாம் வேற்றுமை உறுப்பு அறிந்தது என்ன? வேற்றுமை தொகை வினைத்தொகை வராது. ஆப்ஷன் பி தானே அது விடை. ஓகே, அடுத்து பெரு. இச்சொல்லுக்கான வினைமுற்றை கண்டுபிடி. வினை எச்சம் கேட்டா பெற்று. வினையால் பெயர் பெற்றவன். அப்படி பெற்றவர் சொல்லலாம். வினைமுற்று என்னது? பெற்றான். பெற்றான் என்ன? அது வினைமுற்று முடிந்தது. ஓகே, அடுத்து கீழ்காணவனவற்றுள் பொருத்தமற்றதை குறிப்பிடுங்க. பொருத்தமற்றதுன்னா கொடுக்கப்பட்ட 4 தெரிவுகளை பொருத்தமற்றது எதுன்னு கேட்கிறேன் பாருங்க. கேணி, குளம், குட்டை, ஏரி, ஊருணி, பொய்கை, தடம். இது எல்லாமே நீர்நிலைகளை குறிக்கிறது. அடுத்து செந்தமிழ், பைந்தமிழ், வண்டமிழ், முத்தமிழ், அமுதத்தமிழ். இது தமிழினுடைய சிறப்புகளை குறிக்கிறது. அடுத்து ஞாலம், வையம், அவனி, உலகு, தரணி. அந்த உலகத்தினுடைய பல்வேறு பெயர்களை இது குறிக்கிறது. அடுத்து பாருங்க, கலம்பகம், குறிஞ்சி, குறுநகை, தோற்றம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கொண்டு தொடர்பில்லாத சொற்களாக இருக்கு. அப்ப இதுதான் என்னது? பொருத்தமற்றது. இதுதான் விடை. மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டகரியில் கரெக்டா பொருத்தமாக இருக்கும். அடுத்து பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. எண்ணெய் மயிலின் அழகு. எண்ணெய் மயிலின் அழகு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப என்ன சொல்ற? இது உணர்ச்சி தொடர். அடுத்து கண்ணன் பாடம் படித்திலன் அப்படின்னா அது படித்திலன் என்பது ஒரு எதிர்மறை தொடர். அடுத்து மணிமொழி பரிசு பெற்றால் இது உடன்பாட்டு தொடர். உழைத்து பிழை அப்படின்னா உழைத்து பிழை அப்படின்னா கட்டளை தொடர். என்னது? ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்து சொல் பொருள்.
தேநீர். தேநீர் என்னது? தேயிலை நீர். தேயிலை தானே அந்த நீரை தயாரிக்கிறோம், அதெல்லாம் தேநீர் என்பது தேயிலை நீர். அடுத்து முன்னாள் அப்படின்னா 3 நாள். முன்னாள் 3 நாள். இந்த தேநீர் என்பது தேன் போலும் இனிய நீர். தேன் போலும் இனிய நீர் தான் அந்த தேநீர். நகரம் பார்த்துக்கணும். அடுத்து முன்னாள் என்பது முந்தைய சொல்ற முன்னாள் முதல்வர் சொல்றா, முந்தைய முதல்வர், அதான் முன்னாள் முதல்வர் சொல்றோமா, அப்படின்னா அது முந்தைய நாள் தான் முன்னாள். ஓகேங்களா? அப்ப நகரம் தெளிவாக பார்த்துக்கணும். ஓகேங்களா? அப்ப என்னது? ஆப்ஷன் பி தான் சரியானது. தேநீர் என்பது தேயிலை நீர். முன்னாள் 3 நாளை குறிக்கக்கூடிய தேநீர் தேன் போலும் இனிய நீர். முன்னாள் முந்தைய நாள். ஓகே. அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்கி சரியான தொடரை கொடுத்து மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க ஒரு பாடலுடைய தொடர்ல. சரியான பேகன் கொடைமடம் படுதல் அல்லது படைமடம் படான். பேகன் கொடைமடம் படுதல் என்னன்னா, கொடைமடம் அப்படின்னா காரணம் கருதாமல் கொடையை வழங்கக்கூடிய மயிலுக்கு போர்வையை தந்த வள்ளல் கடையில் வல்ல ஒருவனம் பேகன். பேகன் கொடைமடம் படுதல் படைமடம் படான் அப்படின்னு சொல்றாங்க. காரணம் கருதாமல் வள்ளல் தன்மை வழங்கக்கூடிய அந்த நிகழ்வு கொடைமடம் சொல்றோம். ஓகேங்களா? பேகன்கிறது 2 வகையான பேகன் இருக்காங்க. இது வந்து கடையில் வல்ல ஒரு பேகன். ஓகேங்களா? வையாவை கோப்பெரும் பேகன் அப்படிங்கிறது ஒருத்தவங்க இருக்காங்க. ஓகேங்களா? இப்போ கொடைமடம் படுதல் புகழ்பெற்றவர் மயிலுக்கு பொருள் இருந்த வள்ளல் பேகன். ஆப்ஷன் பி தானே அது சரியான தொடர். அடுத்து விடை கண்டுபிடி. பொருள் அல்லவரை பொருளாகச் செய்யும். பொருள் அல்லவரை பொருளாகச் செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள். இக்குறப்பாவில் பயின்று வரக்கூடிய அணி கேட்கிறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரே பொருள் தான் வந்துகிட்டு இருக்கு. அப்ப பின்வர் நிலையணி வருவதற்கு வாய்ப்பு. பின்வர் நிலையம் பார்த்தீங்கன்னா சொல் பின்வர் நிலையணி இருக்கு, பொருள் பின்வரு நிலையணி இருக்கு, அடுத்து சொற்பொருள் பின்வர் நிலையணி இருக்கு. மொத்தம் பின்வரு நிலையணி 3 வகைப்படும். சொல் பின்வர் நிலையணி, பொருள் பின்வர் நிலையணி, சொற்பொருள் பின்வர் நிலையணி. ஒரே சொல் மீண்டும் மீண்டும் வந்து வேற வேற பொருளை தந்தால் அது சொல் பின்வரு நிலையணி. ஒரே சொல் மீண்டும் மீண்டும் வந்து வேற பொருளை தந்தால் சொல் பின்வரு நிலையணி. ஒரே பொருளை தரக்கூடிய பல சொற்கள் வந்தால் ஒரே பொருள் பல சொல் பொருள் பின்வரு நிலையணி. ஒரே சொல் மீண்டும் மீண்டும் வந்து அதே பொருளை தந்தால் அது சொற்பொருள். அவ்வளவுதான். சொல்லுனது ஒரே சொல்லுதான், ஆனா பொருள் வேறு. பொருள் என்பது ஒரே பொருளை தரக்கூடிய பல சொற்கள். பொருள் பின்வரு நிலையணி. ஒரே சொல் ஒரே பொருள் சொற்பொருள். எங்க பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லதில் இந்த சொல் ஒரே சொல்லுதான் மீண்டும் மீண்டும் வருது, ஆனால் பொருள் வேறு. அப்படின்னாது சொல் பின்வரு நிலை என்பது என்னது சரியானது. இதே பொருள் பின்வரு என்ன சொல்ல, கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை. ஒரே பொருளை தவிர பல சொற்கள் வருது. சொற்பொருள் என்பது செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், மற்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. ஒரே சொல் அதே பொருள். அடுத்து தவறான மரபு சொல்லை கண்டுபிடி. மாம்பிஞ்சு அப்படின்னா மாவடுன்னு சொல்றோம். இளந்தேங்காய் அப்படின்னா வழுக்கை, வாழைப்பிஞ்சு வாழைக்கச்சல், முருங்கை பிஞ்சுக்கு முருங்கை பிஞ்சுன்னு சொல்லலாம், முருங்கை சரடு கூட சொல்றாங்க. அப்ப பொருந்தாதது என்னன்னா ஆப்ஷன் டி தான். அடுத்து கொல் என்னும் பெயர் சொல்லின் வினைமுற்று என்னன்னா கொண்டான். என்னது? கொண்டான் சரியான வினைமுற்று. கொண்ட அப்படின்னா பெயரச்சு, கொண்டு வினையச்சு, கொள்க அப்படின்னா வினைமுற்று, வேங்கோல் வினைமுற்று ஆகும். கொண்ட என்பது சரியான வினைமுற்று. அடுத்து பொருந்தாத சொல்லை கண்டுபிடி. பார்க்கலாம். கப்பல், அம்பி, திமில் இதெல்லாம் அந்த மரக்கலனை குறிக்கக்கூடியது. அந்த கப்பலை கப்பல், அம்பி, திமிலாம் ஒரே வகை தொடர்பு இருக்கு. அந்த ஆளி என்பது என்ன? அந்த ஆளி என்பதுதான் தொடர்பற்றது கடல். அப்ப அதாவது விடை. அடுத்து பட்டியல் ஒன்றை பட்டியல் 2உடன் பொருத்துக. கனகம். கனகம் என்ற சொல்லின் பொருள் பொன். கனகம் என்ற சொல்லின் பொருள் பொன். மேலி அப்படின்னா கலப்பை. மேலி என்னது? கலப்பை. கலிங்கம் அப்படின்னது ஆடை. ஆளி என்பது மோதிரம். அப்ப என்னது? ஆப்ஷன் டி தான் சரியான. கனகம் பொன், மேலி கலப்பை, கலிங்கம் ஆடை, ஆளி என்பது மோதிரம். ஆளி என்பது கடலும் அப்படிங்கிற பொருளும் இருக்கு. ஓகே. அடுத்து கீழ்காணவனவற்றில் பொருத்தமற்றதை குறிப்பிடு. பாருங்க. சிலப்பதிகாரம், மணிமேகலை இது என்ன சொல்றோம்? இரட்டை காப்பியங்கள் சொல்றோம். சிலப்பதிகாரம், மணிமேகலை இரட்டை காப்பியங்கள். ஓகே. அடுத்து இன்னா 40 இனிவை 40. ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா இன்னா 40 இனிவை 40 ஒரே தொடர்புடைய நூல்கள். அடுத்து ராமாயண மகாபாரதம் இதிகாசங்கள் சொல்றோம். இதெல்லாம் ஒரே கதை. பொருத்தமற்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் கபிலர் இதுதான் அது பொருத்தமற்ற. ஆப்ஷன் டி தான் பொருத்தமற்றது. அடுத்து
தவறான இணையை கண்டுபிடிங்க கேட்கிறாங்க. பாருங்க, எதிர்ச்சொல்ல தவறான இணை. சிறிது அப்படின்னா பெரிது, சரியா சரி. உயர்வு அப்படின்னா தாழ்வு, சரியா சரிதான். நன்று அப்படின்னா தீது, சரிதான். அப்ப தின்னிது, தின்னிது அப்படின்னா வலிமையானதான். அதான் எதிர் சொல்ல கொடுக்காம அதே சொல்லதான் கொடுத்துருக்காம, அதான் என்னது பொருத்தமற்றது. அடுத்து திருக்குறளுடைய பொறுப்பாளுடைய எழுது. திருக்குறள் 3 பிரிவுகளா இருக்கு. அதாவது 3 பால் சொல்றோம். அறத்துப்பால், பொறுப்பால், இன்பத்துப்பால் என்று சொல்லக்கூடிய காமத்துப்பால். அறத்துப்பால்ல வந்து ஒரு 4 இயல் இருக்கு. மொத்தம் திருக்குறள் 9 இயல்களை உடையது. அறத்துப்பால்ல ஒரு 4 இயல் இருக்கு. என்னன்னது? பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல். பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல், அறத்துப்பால். இப்ப நம்ம பொறுப்பால் கேட்கிறேன். பொறுப்பால் என்ன? அரசியல், அங்கவியல், ஒழிப்பியல். அரசியல், அமைச்சியல், ஒழிப்பியல் கூட வரலாம். அரசியல், அங்கவியல், ஒழிப்பியல். அடுத்து இன்பத்துப்பால் 2 இயல் தான். களவியல், கற்பியல். மொத்தம் திருக்குறள் 9 இயல்களை உடையது. ஓகேங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு இயல்ல எத்தனை அதிகாரங்கள் இருக்கு கூட கேட்பாங்க. எடுத்துக்காட்டா பாயிரவியல்ல ஒரு 4 அதிகாரம் இருக்கு. இல்லறவியல்ல ஒரு 20 அதிகாரம் இருக்கு. துறவரவியல்ல ஒரு 13 அதிகாரம், மூலியல்ல ஒரு அதிகாரம். மொத்தம் 38 அதிகாரங்கள் அறத்துப்பால்ல இருக்கு. ஓகேங்களா? அதே போல பொறுப்பால் அரசியல்ல 25 அதிகாரம், அங்கவியல்ல 32, ஒலிபியல்ல ஒரு 13 அதிகாரம். மொத்தம் 70 அதிகாரங்கள் பொறுப்பால் இருக்கு. அதே போல கலவியல், கற்பியல், கலவியல் 7, கற்பியல் ஒரு 18, மொத்தம் 25 அதிகாரங்கள் இன்பத்துப்பால் இருக்கப்ப இயல் சார்ந்து ஒவ்வொரு இயலும் எத்தனை அதிகாரம் இருக்கு அதையும் நல்லா டீட்டெயில்டா படிச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து நடுவண் அரசு தந்தை பெரியாருடைய உருவம் பொறித்த அஞ்சல் தலையை எந்த ஆண்டு வெளியிட்டாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் டி, 1978. பசுமோன் முத்துராமலிங்க தேவருக்கு அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு 1995. தந்தை பெரியாருக்கு அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு 1978. அடுத்து குறுந்தொகையினுடைய நல்ல என்ற அடைமொழியால் அழைக்கப்படக்கூடிய குறுந்தொகையினுடைய கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் யாருன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார். பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான் பாடியிருக்கார். ஓகே. அடுத்து நாரதர் வருகிறார் என்ற தொடர் என்ன ஆகவே நாரதர் வருகிறார். நாரதர் அப்படிங்கிற அந்த பெயரை உடையவர் வரதில்லை. அந்த நாரதர் போன்ற குண நலன்களை உடைய, நாரதர் போன்ற பண்புகளை உடைய ஒரு மனிதர் வருகிறார். அப்ப அது ஊமையாக சொல்வது. நாரதர் வரார் பாருங்க, நாரதர் வருகிறார் சொல்ல அது ஊமையாகவே. நாரதர் என்ற தன்னை குறிக்க அது தொடர்பு இன்னொன்றுக்கு ஆகி வருவது. அதாவது ஊமையாக பெயர். நாரதர் வருகிற ஊமைய காரியமாக என்று சொல்லலாம். நான் சமையல் கற்றேன். அந்த சமையல் காரியம் கருவிக்கு ஆகி வரும். கர்த்தாவாக பெயர் என்னது? திருவள்ளுவரை படித்துப்பார் அப்படின்னு திருவள்ளுவர் எழுதிய நூலை படித்துப்பார். கருவியாக பெயர் யாழ் கேட்டு மகிழ்ந்தேன் சொல்றோமா. அடுத்து தமிழகத்தின் வேர்ட்சோர்த் என்று அழைக்கப்படுவோர் யாருன்னா கவிஞரேறு வாணிதாசன். தமிழகத்தின் வேர்ட்சோர்த் யாரு? வாணிதாசன் தான் சரியா. ஓமை கவிஞர் சுரதா. அடுத்து அதியமான் நெடுமான் அஞ்சினுடைய அவைக்கள புலவராக திகழ்ந்தவர். அதியமான் நெடுமான் அஞ்சின் அவைக்கள புலவர் யாரு அப்படின்னா ஔவையார் தான். ஓகேங்களா? அதியமான் நெடுமான் அஞ்சியினுடைய அவைக்கள புலவர் யாரு? ஔவையார் தான் சரியான விடை. இந்த வெள்ளி வீதியார் வந்து சங்ககால இலக்கியங்கள் எத்தனை பாடல்களை பாடினு கூட கேட்பாங்க. புகழ்பெற்ற பெண்பார் புலவர் தான் வெள்ளி வீதியார். சங்க இலக்கியம் மொத்தம் 13 பாடல்களை பாடியிருக்காரு வெள்ளி வீதியார். அதே போல காக்கை பாடினியார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12 பாடல்களை வந்து சங்க இலக்கியங்களை பாடியிருக்காங்க. நக்கணையர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 பாடல்களை பாடியிருக்காங்க. அப்ப 13 பாடல்கள் பாடியாரு வெள்ளி வீதியார், 12 பாடல்கள் காக்கை பாடினியார். காக்கை பாடல் இயற்பெயர் நச்சல்லையார் சொல்லுவாங்க. காக்கை பாடினியார் நச்சல்லையார் கூட சொல்லுவோம். அடுத்து நக்கணையர் ஒரு 6 பாடல். ஓகே. அடுத்து சரியற்ற வாக்கியம் எதுவும் கேட்கிறாங்க, பார்க்கலாம். எது எது சரியற்றதுன்னு கேட்கிறாங்க பாருங்க. குறுந்தொகை செயல்கள் குறைந்த அளவாக 3 அடிகளையும் அதிக அளவாக 7 அடிகளையும் கொண்டிருக்கின்றன. குறுந்தொகை பாலோட அடி வரையறை எவ்வளவுன்னா 4 to 8 அடி வரையறை தான். ஓகேங்களா? 3 to 7 கிடையாது. அப்போ ஒண்ணு என்னது பொருத்தமற்றது. அடுத்து குறுந்தொகை செயல்களை தொகுத்தவர் யாரு? பூரிக்கோ. முதல்ல தொகுக்கப்பட்ட 8 தொகை நூல் எதுதான்? குறுந்தொகை தான். தொகுத்தவர் பூரிக்கோ. இது சரிதான். அடுத்து குறுந்தொகைக்கு நக்கீர தேவநாயனார் கடவுள் வாழ்த்து செயல பாடினார். குறுந்தொகை கடவுள் வாழ்த்து பாடியவர் யாரு? பாரதம் பாடிய பெருந்தேவனார். பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான் கடவுள் வாழ்த்து பாடியிருக்காரு. நக்கீர தேவநாயனார் கிடையாது. அப்ப இதுவே என்னது? தவறுதான். அடுத்து குறுந்தொகையில் கடவுள் வாழ்த்து மொத்தம் 401 பாடல்கள் உள்ளன. மொத்தம் 401 பாடல்கள் கடவுள் வாழ்த்து சேர்த்திருக்கு. சரியா? சரிதான். அப்ப 2, 4 சரி. ஆனா நமக்கு வந்து தான் கேட்கிறாங்க சரி அற்றவை தான் கேட்கிறாங்க. எது சரியற்றவை? 1, 3 சரியற்றவை எங்க இருக்கு? அதுதான் விடை.
நமக்கு சரியற்றவை தான் கேட்கிறாங்க, 1 3 சரியற்றவை, அதுதான் விடை. அடுத்து புலவரேறு என்று சிறப்பிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்கிறான். புலவரேறு என்று சிறப்பிக்கப்பட்டவர் வரத நஞ்சைய பிள்ளை. கவிஞரேறு அப்படின்னா யாரு? கவிஞரேறு வாணிதாசன். பாவலரேறு பெருஞ்சித்தன்னரா? பாவலரேறு பெருஞ்சித்தன்னர். புலவரேறு வரத நஞ்சைய பிள்ளை. அடுத்து தோடுடைய செவியன் விடமுண்ட கண்டன். தோடுடைய செவியன் விடமுண்ட கண்டன் என்ற தொடரால் குறிக்கப்படக்கூடியவர் யாருன்னா உமையொரு பாகனாம் சிவபெருமான். உமையொரு பாகனாம் சிவபெருமான் தான் தோடுடைய செவியன் விடமுண்ட கண்டன் என்ற தொடரால் குறிக்கப்படுகிறார். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்த கீழ்காணும் கூற்றுகளில் எவை சரியானவை அப்படின்னு கேட்கிறாங்க. பாருங்க. பழந்தமிழரது போர் வாழ்வு, மன்னருடைய அறச்செயல், வீரம், கொடை, ஆட்சி சிறப்பு, கல்வி பெருமை, புலவரது பெருமிதம், மக்களுடைய நாகரீகம், பண்பாடு பற்றி அறிய புறநானூற்று செயல் உதவுகின்றன. சரியா? சரிதான். என பண்டைய தமிழ் மக்களோட வாழ்வியல் சிந்தனை கருவூலம். பண்டைய தமிழ் கொண்டு அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நூல் எதுனா புறநானூறு தான். சரி. அடுத்து புறவாழ்வு பற்றி 400 பாடல்களின் தொகுப்பு தான் புறநானூறு. சரியா? சரிதான். அடுத்து புறநானூற்றில் அதிக செயலில் பாடியவர் யாரு? ஔவையாரா? ஆம், ஔவையார் தான். அதுவும் சரிதான். புறநானூற்று அதிக பாடல பாடியது ஔவையார் தான். அடுத்து பாரு, அறியாது முரசுக்கட்டில் தூங்கிய பெண்ணை கொன்றமையால் பெண் கொலை புரிந்த மன்னன் என்று தூற்றப்படும் செய்தி சொல்லப்படுது. அதாவது முரசுக்கட்டிலில் தன்னுடைய அயர்வினால் முரசுக்கட்டில் தூங்கிய மோசிக்கினை கவரி வீசிய பெருமைக்குரியவர் மன்னர் பெருஞ்சர் இருமுறை. அதுதான் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த பெண் கொலை புரிந்த மன்னன் இதுல கிடையாது. பெண் கொலை புரிந்த அண்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி இருக்காது, இதுல கிடையாது. அப்ப கொடுக்கப்பட்டதுல முதல் 3 வாக்கியங்கள் சரி. ஆப்ஷன் சி 1 2 3 சரியானவை. அடுத்து நூல்களை நூலாசிரியரோடு பொருத்துக. பெருமாள் திருமொழியை பாடியவர் யாரு? குலசேகர ஆழ்வார். குலசேகர ஆழ்வார். திருத்தொண்ட தொகையாறு சுந்தரர். திருத்தொண்ட தொகையாறு சுந்தரர். அற்புத திருவந்தாதியை பாடியவர் காரைக்கால் அம்மையார். நாச்சியார் திருமொழி ஏற்றியவர் யாரு? ஆண்டாள். திருப்பாவை நாச்சியார் திருமொழி ஏற்றியவர் ஆண்டாள். ஆப்ஷன் டி சரியான விடை. பெருமாள் திருமொழி குலசேகர ஆழ்வார். திருத்தொண்ட தொகை ஏற்றியவர் சுந்தரர். இதைதான் முதல் நூலாக கொண்டு பெரியவரான படைக்கப்படுவார், சேக்கிலார் படைப்பாரு. அற்புத திருவந்தாதி காரைக்கால் அம்மையார். நாச்சியார் திருமொழி ஆண்டாள். அடுத்து கீழ்காணும் நூல்களில் இலக்கண நூல் அல்லாத நூல் எதுன்னு கேட்கிறாங்க. தொல்காப்பி இலக்க நூலா? ஆம், இலக்க நூல். நமக்கு கிடைத்த இலக்க நூல்களே மிக பழமையான இலக்கணம் தொல்காப்பி. சரிதான். தண்டி அலங்காரம். அணி இலக்கணம் குறித்த இலக்க நூல் சிறப்பான முதன்மையான நூல் எது? தண்டி அலங்காரம். வீரசொலி 5 இலக்கணம் பேசக்கூடிய முதல் இலக்க நூல் வீரசொலியம், புத்தமித்திர ஆசிரி. இதுவும் இலக்க நூல்கள் தான். அப்ப தேம்பாவணி என்பது என்னது? காப்பியம். தேம்பாவணி காப்பியம். அது இலக்கண நூல் அல்ல. ஓகேங்களா? அப்ப அதுதான் விடை. அடுத்து பொருத்தமற்ற கூற்றுகளை தேர்வு செய்ய கேட்கிறாங்க. பாருங்க. ஏறத்தாழ 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழகத்துடைய காடு மலைகள்ல வாழ்ந்தவர்கள் தான் சித்தர்கள். சரியா? சரிதான். பாம்பாட்டி சித்தர், புதமை சித்தர், அழுகுனி சித்தர் என்பனா எல்லாமே காரண பெயர்கள் தான். இதுவும் சரிதான். எளிய சொற்களில் அறிவுரைகளை கூறியவர்கள் சித்தர்கள். இதுவும் சரிதான். இரும்பை பொன்னாக்கக்கூடிய ரசவாத வித்தையற்று உலகில் செல்வராக வாழ சித்தர் விரும்பினாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியா? தவறு. ஓகேங்களா? அப்ப முதல் 3 கூற்றுகள் தான் சரி. அப்ப பொருத்தமற்ற இது எது? ஆப்ஷன் டி தான் விடை. ஓகே. அடுத்து கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண் படுமை. கற்றவரின் சிறப்பை போற்றும் இவ்வடியில் இடம்பெறும். அதாவது கீழே இருக்கக்கூடிய ஒருவன் கற்றா மேல இருக்கக்கூடிய ஒருவனுடைய அவனும் அதை பார்த்து பெருமை கொள்வார். அவனுடைய கண் படுமை என்று சொல்லக்கூடிய அந்த பாடல் வரிகள். விட்டே நிலை முனியாது கற்றல் உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் விட்ட நிலை முனியாது கற்றல் நன்றி என்று பாடிய புறநானூற்று பாடல் வரிகள். ஆரிய படை கடந்த நெடுஞ்சனுடைய பாடல் வரிகள். சரி, புறநானூறு தான் சரியான வரி. புறநானூறு. ஆரிய படை கடந்த நெடுஞ்சனுடைய பாடல் வரிகள். உற்றுளி உதவியும் உருவல் கொடுத்தும் பிட்ட நிலை முனியாது கற்றல் நன்றை கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன்கள் படுமை. புறநானூறு. ஆசிரியர் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன். அடுத்து தவறானதை சுட்டி காட்டவும் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் பாருங்க. டில்லி பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராசிரியராக சால இளந்தரையனும் டெல்லி கல்லூரியில் தமிழ் பேராசிரியர் சாலினி இளந்தரையனும் பணியாற்றியவர். ஏன்னா சால இளந்தனுடைய மனைவிதான் சாலினி இளந்தரையன். சாலினி இளந்தனுடைய இயற்பெயர் கனக சௌந்தரி. சால இளந்தனுடைய இயற்பெயர் என்னது? வாரா மகாலிங்கம். அடுத்தது பாருங்க, ஃபர்ஸ்ட் சரிதான். அடுத்து நெல்லை மாவட்டம் சாலை நயினார் பள்ளிவாசல் பிறந்த நசுருதீனை பின்னாளில் சால இளந்தரையன் என அறியப்பட்டார். அதாவது யாரோட இயற்பெயர் என்னது?
வாரா மகாலிங்கம். சாலை இளந்தனுடைய இயற்பெயர் வாரா மகாலிங்கம். அப்ப இது என்னது தவறானதாக இருக்கிறது. அடுத்து மானுடம் பூத்தது நெஞ்சோடு நெஞ்சம் விட்ட குறை தொட்ட குறை. செயல் மணக்கும் தோள்கள் தாய் எழில் தமிழ் உறைவீச்சு எல்லாம் கேட்டிருக்காங்க. உறைவீச்சு கேட்டிருக்காங்க. மானுடம் பூத்தது கேட்கிறாங்க. பூத்தது மாண்டம் கேட்டிருக்காங்க. தமிழின் ஒரே கவிஞன் முதலிய சாலை இளந்தனின் நூல்கள். அப்ப இது சரியானதாக தான் இருக்கு. அடுத்து கருத்துக்கு பெரியாரையும் கவிதைக்கு புரட்சி கவிஞரை வழிகாட்டிய கொண்ட சாலை இளந்தனியன் எழுச்சி சான்றோர் திருப்பு முனை சிந்தனைகள் ஆகிய சிறப்புகளை பெற்றவர். அப்ப எழுச்சி சான்றோர் என்றும் திருப்பு முனை சிந்தனையாளர் என்று அழைக்கப்படக்கூடியவர் யாரு? சாலை இளந்தரையன். அவருடைய படைப்புகள் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அப்போ ஒன்னே ஒண்ணு மட்டும் தவறானதுக்கு ஆப்ஷன் மீதானது சரியான விடை. அடுத்து கீழே காணப்பெறுவனவற்றுள் பொருந்தாததை குறிப்பிடுங்க. பாருங்க ஃபர்ஸ்ட் இது நல்லா பார்த்துக்கணும். எப்பயுமே பொருந்தாதுன்னு படிச்சு பொருந்ததுன்னா நல்லா பார்த்துக்கணும். அது போல கொஸ்டின் கேட்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. எப்பயுமே ஒரு கொஸ்டின் எடுத்து படிக்கணுமா, அந்த ஒரு கொஸ்டின் ஆன்சர் மட்டும் படிச்சுட்டு போயிடக்கூடாது. அதை மித்த இருக்கக்கூடிய 3 கொஸ்டின் எதற்கு ஆன்சரா வரும், அந்த ஆன்சர் எதற்கு கேள்வியாக வரும் அப்படின்னா தேடி தேடி படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து பாருங்க ஓவியம், ஓவம், சித்திரம், படம், படாம், வட்டியை செய்தி என பல பெயர்களால் ஓவியக்கலை வழங்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க. சரியா? மிக சரியானது. ஓவியத்துக்கு நிறைய பெயர்கள் இருக்கு, நல்லா பார்த்துங்க. பொருந்தாதது கூட கேட்கலாம். ஓவியர் கண்ணும் வினைஞர் என்றும் அழைக்கப்படுகிறார். சரியா? சரியானதான். ஓவியருக்கு நோக்கினார் கண்ணிடத்தை தம் தொழில் நிறுத்துவோர் என நச்சினாருக்கு தம் உரையில் இலக்கணம் வகுத்திருக்காரா? வகுத்திருக்காரு. இதுவும் சரியானது. நோக்கினார் கண்ணிடத்தை தம் தொழில் நிறுத்துவோர் என தம் உரையில் இலக்கணம் வகுத்தவர் யார்? ஓவியருக்கு நச்சினாருக்கு. சரி. அடுத்து ஓவிய செந்நூல் உரை நூல் கிடைக்கையும் தற்று துறைபோக பொற்றொடி மடந்தையாக சுதமதி திகழ்ந்தனர் என்று சிலம்பு பகர்கிறது. அப்படின்னு சிலம்பு பகர்ந்து சுதமதி யாரு? மணிமேகலை தோழி சுதமதி. சிலம்புன்னு சொல்றாங்க அப்படின்னா ஒரு மணிமேகலை தான் ஒரு என்னது ஆப்ஷன் டி தான் பொருத்தமற்றது. அது என்னது விடை. இந்த 2 தான் பொருத்தமற்ற. சுதமதி, சிலம்பு இந்த 2க்குள்ளதான் நமக்கு இருக்கு. ஓகேங்களா? அது பொருத்தமற்றதுன்னு சொல்றோம். அடுத்து எவ்வகை செய்தியும் ஓமங்காட்டி, எவ்வகை செய்தி ஓமங்காட்டி என்று மதுரை காஞ்சியினுடைய பாடலடி குறிப்பிடக்கூடிய கலை என்னது? சிற்பக்கலையா, கட்டடக்கலையா, செப்பு படிமக்கலையா, ஓவியக்கலையானா சரியான விடை என்னது? ஓவியக்கலை தான். எவ்வகை செய்தியும் ஓமங்காட்டி என்ற மதுரை காஞ்சியோட ஆசை மாங்குடி மருதனார் குறிப்பிடும் கலை ஓவியக்கலை. பொருத்தமற்றதை தெரிவு செய்ய கொடுக்குறாங்க. கலம்பக இலக்கியத்தின் முதல் நூல் நந்தி கலம்பகம். சரியா? சரிதான். காஞ்சியை தலைநகராக கொண்டு தொண்டை நாட்டை ஆண்ட நந்திவர்மன் பல்லவன் பற்றிய நூல். ஆம், சரிதான். நந்தி கலம்பகத்தால் மாண்ட கதை நாடு அறியும் என்று தொண்டை மண்டல சதகமும் சோமேசர் முதுமொழி வெண்பாவும் நந்தி கதையை பற்றி உணர்த்துகின்றன. சரியா? சரிதான். நந்தி கலம்பகத்தால் மாண்ட கதை நாடு அறியும் என்று உரைக்கக்கூடிய நூல் எது? தொண்டை மண்டல சதகம், சோமேசர் முதுமொழி வெண்பா. இதுவும் சரிதான். அடுத்து பாருங்க, அறம்பாடுதல் என்பது போர் தாக்குதல் முறை. ஆமா, அறம்பாடுதல் என்பது போர் தாக்குதல் முறை தான். அம்முறை நந்தி கலம்பகத்தில் பாண்டிய மன்னனால் கையாளப்பட்டதா? அல்லவ மன்னர். இப்ப எது பொருத்தமற்றது? ஆப்ஷன் டி தான். அடுத்து பொருந்தாத விடையை கண்டுபிடி. பாருங்க, மனுமுறை கண்ட வாசகம், திருப்புகழ், திருவருப்பா, ஜீவகாரணி ஒழுக்கம். இதுல பாத்தீங்கன்னா மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாரணிய ஒழுக்கம், திருவருப்பா இதெல்லாம் யாருடைய படைப்புகள்? ராமலிங்க வள்ளலார். ராமலிங்க வல்லாருடைய படைப்புகள் இது எல்லாமே. திருவருப்பா 6 திருமுறையில் தொகுக்கப்பட்ட நூல், 5812 பாடலை கொண்டது. அப்ப திருப்புகழ் ஒண்ணுதான் பொருத்தமற்றதா இருக்குன்னா, திருப்புகழ் ஆசிரியர் அருணகிரிநாதர். அருணகிரிநாதர் முருகன் முத்தை தெரு என்று அடியெடுத்து கொடுத்து அருணகிரிநாதன் இயற்றிய நூல் திருப்புகழ். அடுத்து சரியான கூற்று எதுவும் கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, நிலையாமையை சொல்லக்கூடிய காஞ்சி திணையின் துறைகளில் ஒன்று முதுமொழி காஞ்சி. இப்பெயரில் மதுரை கூடலூர் இயற்றிய நூல் தான் இந்த முதுமொழி காஞ்சி. அறவுரை கோவை என்றும் அழைக்கப்படுகிறது. அறவுரை கோவை என்றும் அழைக்கப்படுகிறது முதுமொழி காஞ்சி. முதுமொழி காஞ்சி சிறப்பு பெயர் அறவுரை. சரியா? சரியான. முதுமொழி காஞ்சியில் 11 அதிகாரங்கள் உள்ளன கொடுக்குறாங்க. எத்தனை அதிகாரங்கள் உள்ளன? 10 அதிகாரங்கள் தான் உள்ளன. 11 கிடையாது, 10 அதிகாரங்கள் இருக்கு. ஒவ்வொரு அதிகாரத்தும் 10 செயல் ஒண்ணு. அப்ப ஒவ்வொரு 10 செயல் இருக்கு. இது சரியானது. முதுமொழி காஞ்சியில மொத்தம் 110 செயல் உள்ளன. அவை நச்சினார்க்கனி முதல் நல்லூரை ஆசிரியரால் மேற்கொள்ள காட்டப்பட்டுள்ளது. 110 செயல்கள், மொத்தம் 10 அதிகாரங்கள். அதிகாரத்துக்கு 10 செயல், மொத்தம் 100 செயல்கள் தான் வரும். இதுவும் தவறு. அப்ப சரியானது 1, 3 தான் சரியானது. ஆப்ஷன்
ஏ. ஓகே, விடையை கண்டுபிடி. மதுரை காஞ்சியின் சிறப்புகளை சொல்லுங்க. மதுரையை பாடக்கூடியது மதுரை காஞ்சி. 354 அடிகள் மதுரையை பாடுது. பெருகு பல மதுரை காஞ்சின்னு சொல்றோம். அதே போல நிலையாமையை கூறுகிறது. ஆமா, நிலையாமையை கூறுகிறது. மதுரை ஆண்ட மன்னன் பாண்டிய நெடுஞ்செழியனுடைய நிலையாமையை கூறுகிறது. அப்ப அதுல ஒரு ஒரு 428 அடி. மொத்தம் 10 பாட்டில மிகுதியான அடிகளை உடையது. மொத்தம் 782 அடிகள். புரியுதுங்களா? மதுரை காஞ்சி, மதுரையை பற்றி ஒரு 354 அடி. காஞ்சி என்று சொல்லி நிலையாமை பற்றி கூறக்கூடிய 420. இந்த உலகத்துல எதுவுமே நிலை இல்லை. முடி சார்ந்த மன்னரும் முடிவில் ஒரு பிடி சாம்பல் ஆவார் என்று அந்த நிலையாமையை மாங்குடி மன்னரால் பாண்டிய நெடுஞ்செழியனுக்கு உணர்த்துவார். அது நிலையாமையை பற்றி 428 அடிகள். ஒரு 782 மொத்த அடிகள் உடையது. 10 பாட்டிலே மிகுதியான அடிகள் உடைய நூல் எது கேட்டது? மதுரை காஞ்சி தான். அப்ப 3மே சரியாக தான் இருக்கு. அப்ப என்னது? 3மே சரிதான் ஆன்சர். ஓகே, அடுத்து நாட்டுப்புற இயலின் தந்தை. நாட்டுப்புற இயல் ஆய்வு என்ற நூலை தொகுத்தவர் சு சக்திவேல் சொல்றோம். நாட்டுப்புற இயலின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யாருன்னா ஆப்ஷன் ஏ, ஜேக்கப் கிரீம். ஜேக்கப் கிரீம் தான் சரியான விடை. அடுத்து சொல்லுக்கு அழுத்தம் தரும் உயிரெழுத்து எது? சொல்லுக்கு அழுத்தம் தரும் உயிரெழுத்து எதுனா சரியான விடை ஏ. இப்ப ஆ உ ஐ சொல்லும் போது அழுத்தம் ஏ அப்படி சொல்லும் போது சொல்லுக்கு அழுத்தத்தை உருவாக்குகிறது. ஏதான் விடை. அடுத்து பொருந்தாத இணையை கண்டுபிடி. பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும், பணமென்ற மோகத்தின் விசை தீர வேண்டும் என்று பாடியவர் யாரு? நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். சரியா? சரிதான். முல்லைக்கோர் காடு போலும் அப்படின்னு பாடியவர் யார்? ஊமை கவிஞர் சுரதா. சரிதான். கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழ் என்று பாடியவர் கவிமணி தேசிய விநாயகர். இதுவும் சரி. அடுத்து எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கன்றை என்று பாடியவர் யாருன்னா பாரதியார் கிடையாது, பாரதி தாசன். பாரதிதாசன் தான் சரி. அப்ப என்னது? பொருந்தாதுன்னு ஆப்ஷன் டி தான் பொருந்தா. இது எல்லாம் சரியா இருக்கு. அப்ப சரியானது நம்ம நல்லா என்ன பண்ணிக்கணும்? நல்லா படிச்சுக்கணும். அது கேட்பதற்கு கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து தமிழ் கவிஞர் இளவரசன் என்று புகழப்படுவோர் யாருன்னா திருத்தக்க தேவர். தமிழ் கவிஞர்கள் இளவரசன் என்று புகழப்படுவோர் திருத்தக்க தேவர். பழைய ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்று கூறியவர் வீரமாமுனி கொடுத்திருக்காங்க. சில இலக்கிய நூல்கள்ல தமிழ் கவிஞர் இளவரசன் என்று புகழ திருத்தக்க தேவர் என்று கூறிய ஜி போப்பு கொடுத்திருக்காங்க. நமக்கு ஆப்ஷன் எப்படி இருக்கோ அதை பொறுத்து நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து நூல் ஆசிரியர் பொறுத்து மருமக்கள் வழி மான்மியம், நகைச்சுவை களஞ்சியம், மருமக்கள் வழி மான்மியம். இந்த நூலுக்கான ஆசிரியர் கவிமணி தேசிய விநாயகம் இல்லை. ஆப்ஷன் டி தான் அது சரியான விடை. தமிழ்ச்சோலை யார் ஆசிரியர்? திருவிக்கா. ரச்சனிய குரல் ரச்சனை யாத்திரிகம் எச்சியை கிட்டனார் திருத்துவ கம்பர். தேன்மலை யாரு? சுரதா. ஆப்ஷன் டி தான் அது சரியான விடை. அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள எக்கூற்றுகள் சரியான கேட்கிறேன், பார்க்கலாம். நான் வேங்கட கிருஷ்ணன் என்னும் இயற்பெயரை கொண்ட நான் பிச்சம்பூர்த்தியில் சிறந்த கவிதை நூல் நான் பிச்சம்பூர்த்தி கவிதை என்பது. நான் பிச்சம்பூர்த்தியில் சிறந்த கவிதை நூல் நான் பிச்சம்பூர்த்தி கவிதை அவருடைய நூல் தான். ஆனால் இயற்பெயர் என்னது? நான் வேங்கட கிருஷ்ணனா கிடையாது. நான் வேங்கட மகாலிங்கம். நான் வேங்கட மகாலிங்கம் தான் நான் பிச்சம்பூர்த்தியோட இயற்பெயர். அப்ப இது தவறு. கதைகள், மரபு கவிதைகள், புது கவிதைகள், ஓரங்க நாடகங்கள் ஆகியவற்றை நான் பிச்சமூர்த்தி எழுதியுள்ளாரா? ஆம், எழுதியுள்ளார். சரிதான். அடுத்து திருச்சிதபுரம் மீனாட்சி சுந்தரனார் 80க்கும் மேற்பட்ட நூல்களை இயற்றியுள்ளார். இதுவும் சரிதான். திருச்சிதபுரம் மீனாட்சி சுந்தரனார் 80க்கும் மேற்பட்ட நூலை இயற்றியுள்ளார். சரிதான். அடுத்து தமிழ் தாத்தா என்று அழைக்கப்பட்ட ஊவேசா. சரிதான். தமிழ் தாத்தா என்று அழைக்கப்பட்ட ஊவேசா தான். ஆனா ஊவே சாமிநாதனுடைய தலைமானவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம். ஏன்னா ஊவேசாவுடைய ஆசிரியர் தான் யாரு? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரன். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனுடைய மாணவர் தான் ஊவேசா. ஊவேசாவுடைய மாணவர் மீனாட்சி சுந்தரன் கிடையாது. இதுவும் தவறு. அப்ப எது சரி? 2, 3 சரி. அதான் என்னது விடை. ஓகே. அடுத்து இடுவுரி பொது பெயர் என்னது? காடு. இடுவுரி சிறப்பு பெயர் பனை. காரண பொது பெயர் பறவை. காரண சிறப்பு பெயர் மரங்கொத்தி. என்னது? ஆப்ஷன் எதனது சரியான விடை. எழுத்தாளர் ஜெயகாந்தன் பெற்ற உயரிய விருது எது? எழுத்தாளர் ஜெயகாந்தன் பெற்ற உயரிய விருது எது? மாதிரி சரியான விடை ஆப்ஷன் சி, ஞானபீட விருது. ஜெயகாந்தனுடைய இலக்கியங்கள் பொதுவாக அந்த இது கொடுத்தாங்க, ஞானபீட விருது. சாகித்ய விருது கொடுக்குறாங்க ஜெயகாந்தனுக்கு. சில நேரங்களில் சில மனிதர்கள் கொடுக்குறாங்க. ரஷ்ய நாட்டு விருது கொடுக்குறாங்க, இமயத்துக்கு அப்பா. அப்ப ஜெயகாந்த் உயரிய விருது ஞானபீட விருது ஜெயகாந்த் இலக்கியங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகே. 2வது ஞானபீட விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர், 2வது தமிழ் எழுத்தாளர் இவர் தான். ஓகே. அடுத்து உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்று முழங்கியவர் யாரு? திருமூலர். மீதூன் விரும்பியல் என்று கூறியவர் யாரு? ஔவையார். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படி கூறிய
புறநானூறுலையும் சொல்றாங்க, மணிமேகலையும் சொல்றாங்க. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே யாரு? மணிமேகலை. சீத்தலை சாத்தா நீரின்றி அமைய உலகு திருவள்ளுவர். ஆப்ஷன் சி தானே அது சரியான விடை. அடுத்து பொறுத்துக. அறநூல்கள் ஆசிரியர் அறநெறிச்சாரம் ஆசிரியர் முனைப்பாடியார் அல்லது திருமுனைப்பாடியார். நீதி நூல் ஆசிரியர் மாயூரம் வேதநாயகம் இல்லை. மாயூர வேதநாயகம் இல்லை படைப்பு நீதி நூல். நீதி போத வெண்பா யாரு? முத்துராமலிங்க சேதுபதி. நீதி போத வெண்பா. நன்னெறி யாரு? துரைமங்கலம் சிவபிரகாசன். நன்னெறி பிரபுலிங்க இல்லை. இதெல்லாம் யாரு? சிவபிரகாசன். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்து கவிதை நூல்கள் கவிஞர்கள். ஃபர்ஸ்ட் பாருங்க, நெருஞ்சி. நெருஞ்சி யாரு? ராமீனாட்சி. அன்று வேறு கிழமை என்னது? அன்று வேறு கிழமை கூறுகிறார். தோணி வருகிறது வரும்போ. இந்த வரும் போகும் யாரு? ஜி மணி. இங்க ஆப்ஷன் ஏ இருக்கு, டி இருக்கு. தோணி வருகிறது ஈரோடு தமிழன்பன். அன்று வேறு கிழமை சரி. தோணி வருது ஈரோடு தமிழ். அன்று வேறு கிழமையாக ஞானக்கூத்தல். நெருஞ்சி ராமீனாட்சி. ஓகேங்களா? அப்ப ஆப்ஷன் ஏதானது சரியான விடை. இந்த சி மணிக்கு வந்து வேற பேர்கள் இருக்கு. மாலி சி பழனிசாமி அப்படிங்கிற பேர் இருக்கு. இவர் வேற நூல்ல எழுதியிருக்காரு பார்த்தீங்கன்னா, வரும் போகும், ஒளிச்சேர்க்கை, ஒளிச்சேர்க்கை, வரும் போகும், ஒளிச்சேர்க்கை, அதே போல பார்த்தீங்கன்னா முகமூடி, பாரி, இதுவரை, இது போன்ற படைப்புகள் எழுதியவர் யாரு? முகமூடி, பாரி, ஒளிச்சேர்க்கை, இதுவரை சி மணி என்று சொல்லக்கூடிய சி பழனிசாமி. அதே போல மீனாட்சி என்னென்ன எழுதியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நெருஞ்சி, சுடுபூக்கள், தீபாவளி பகல். நெருஞ்சி, சுடுபூக்கள், தீபாவளி பகல். உதய நகரிலிருந்து, இந்த உதய நகரிலிருந்து ரொம்ப புகழ்பெற்றது. உதய நகரிலிருந்து. கொடி விளக்கு, செம்மண் மடல்கள். கொடி விளக்கு, செம்மண் மடல்கள். புரியுதுங்களா? கொடி விளக்கு, செம்மண் மடல்கள், உதயநகரிலிருந்து. நெருஞ்சி, சுடுபூக்கள், தீபாவளி பகல். அதே போல இந்த ஈரோடு தமிழோட படைப்புகள் ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. சிலிர்ப்புகள், வணக்கம் வள்ளுவ. வணக்கம் வள்ளுவ சாகித்யாட விருது பெற்ற நூல் வணக்கம் வள்ளுவ. சிலிர்ப்புகள், சென்னிமலை கிளியோபாட்ராக்கள். சென்னிமலை கிளியோபாட்ராக்கள். இவர் பிறந்த இடம் சென்னிமலை. சென்னிமலை கிளியோபாட்ராக்கள். தீவுகள் கரையேறுகின்றன. தீவுகள் கரையேறுகின்றன. சூரிய பிறை, ஊமை வெயில். சூரிய பிறை, ஊமை வெயில், தீவுகள் கரையேறுகின்றன. அந்த நந்தனை எரித்த நெருப்பின் மிச்சம். அதுவும் யாரு? ஈரோடு தமிழன் வந்தான். சிரிப்புகள், வணக்கம் அல்லுவ, சென்னிமலை கிளியோபாட்ராக்கள், தீவுகள் கரையேறுகின்றன, சூரிய பிறை, ஊமை வெயில். இதெல்லாம் ஈரோடு தமிழ் படைப்புகள். ஓகே. அடுத்து பெண்மை தாயாய் நின்று, பெண்மை தாயாய் நின்று தரணியை தாங்கும். பெண்மை தாயாய் நின்று என்னது? தரணியை தாங்கும். பெண்மை அயலார் தமக்கும் அன்பே செய்யும் அப்படிங்கிறது தான் சரியானது. பெண்மை மகளாய் பிறந்து சேவையில் மயிலும், பெண்மை தாரமாய் பிறந்து தளர்வை போக்கும் அப்படின்னா அது ஆப்ஷன் சி தானே அது சரியான. அதாவது முன்னாடி கொடுத்துட்டு பின்னாடி சேர்க்க சொல்றாங்க. ஓகேங்களா? இது நிறைய பாடல்களோடு இப்படி கேட்கலாம். ஒரு நிறைய உரண்டைகளோடு கேட்கலாம். அடுத்து பொறுத்துக. வெண்பாவிற்கு புகழ் பெற்றவர்கள். வெண்பா பாடுவதில் புகழ் பெற்றவர்கள் கேட்பாங்க. யாரு? புகழேந்தி. விருத்தப்பா பாடுவதில் புகழ் பெற்றவர் கம்பர். விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் அப்படின்னு சொல்றாங்களா? அப்ப யார் சொல்றது? பலபரடி சொக்கநாத புலவர் சொல்றாரு. விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் அப்படின்னு சொல்றாரு. பரணி பாடுவதில் புகழ் பெற்ற ஜெயங்கொண்டார். கலம்பகம் பாடுவதில் வல்லவர்கள் இரட்டையர், இளஞ்சூரியர், முதுஞ்சூரியர். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்து விடைக்கேற்ற வினா. பருவிமார் கலைஞர் செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்துள்ளார். பருவிமார் கலைஞர் எம்மொழிக்கு இலக்கணம் வகுத்துள்ளார். செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்துள்ளார். இதான் அது சரியான இந்த வினாவுக்கு ஏற்ற விடை. அடுத்து கீழ்காணும் பொருந்தா சொல்லை கண்டுபிடி. பாரு. வெச்சி, வாகை, முல்லை, வஞ்சி. இதுல அகத்திணைகள் 7ல ஒன்றாக வரக்கூடியதுதான் இந்த முல்லை. அதாவது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, கைக்கிளை, பெருந்திணை. அப்ப முல்லை மித்தது பாருங்க. புறத்திணைகள் 12ல வரக்கூடிய வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, தும்பை, உளிங்கை, வாகை. அப்ப இதெல்லாம் என்ன? புறத்திணைகள் வரக்கூடியது. அப்ப பொருந்தாதுன்னா முல்லைத்திணை தான் சரியான விடை. அடுத்து எதுகையை கண்டுபிடி. எல்லரு சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லூர் புன்கண் தீர்த்தோன். அப்ப என்னது சரியான எதுகை?
எல்லரு புல்லுரு. இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவதுதான் என்னது? எதுகை. ஆப்ஷன் எல்லரு புல்லுரு. அடுத்து வினைமுற்று, பெயர்ச்சொல், வினைச்சொல் ஆகிய இவற்றினை பயனிலையாக கொண்டு முடிவது எது அப்படின்னு கேட்கிறாங்க. சரியான ஆன்சர் முதல் வேற்றுமை. முதல் வேற்றுமை என்ன சொல்லுவாங்க? எழுவாய் வேற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு, முதல் வேற்றுமைக்கு வேற்றுமை உறுப்பு கிடையாது. வினைமுற்று, பெயர்ச்சொல், வினைச்சொல் ஒன்று முடியும். இதுக்கு எழுவாய் வேற்றுமை என்று பெயர். எட்டாவது வேற்றுமைக்கு வேற்றுமை உறுப்பு கிடையாது. அது விழி பொருள் ஒரு, அதாவது விழி வேற்றுமை, அழைத்தல் பொருள் விழி வேற்றுமைன்னு சொல்லுவாங்க. எட்டாவது வேற்றுமை உறுப்பு கிடையாது. மித்த இரண்டாம் வேற்றுமையிலிருந்து ஏழாம் வேற்றுமை உறுப்புகள் இருக்கு. அடுத்து பொறுத்துக இலக்கண குறிப்பு. தாங்குருவும் அப்படின்னு என்னது? இன்னிசை அளவுடை. மூன்று அசை கொண்ட சீர்களாக வந்தால் அது இன்னிசை அளவுடை. எங்க இருக்கு? செய்யல ஓசை குறையாத போது இனி ஓசைக்கு அளவெடுக்கும் இன்னிசை அளவுடை. மூன்று அசை கொண்ட சீர்களாக வரும் இன்னிசை அளவுடை. ஓகே. அடுத்து வல் விரைந்து. வல் அப்படின்னாலும் வேகமான, விரைந்தாலும் வேகமானது. ஒரே பொருள் திறமை சொல்லி வந்த ஒரு பொருள் பன்மொழி. ஒரு ஈ பெயர்ச்சொல் வினையச்சமாக மாறி அளவெடுப்பது சொல்லிசை அளபடை. மல்லல் மதுரை. மல்லல் அதாவது சால, தவ, நனி, உரு, கடி, மா, மல்லலம், தட, குல இது போல சொற்கள் தொடர்ந்து வருவது என்னது? உரிச்சொல் தொடர். ஓகேங்களா? அப்ப என்னது? ஆப்ஷன் பி தான். தாங்குருவும் என்னது? இன்னி செயலப்படை. வல் விரைந்து ஒரு பொருள் பன்மொழி. ஒரு சொல்லி செயலப்படை. மல்லல் மதுரை உரிச்சொல் தொடர். ஆப்ஷன் பி சரியான விடை. அது தமிழ் பெயர்களை பற்றிய கீழ்கான் கூற்றுகள்ல சரியான கேட்கிறேன், பார்க்கலாம். ஒருவர் ஒரு இடம் பொருள் பற்றி குறிப்பதற்கு குறியீடாக இடுவது என்னது? பெயர். சரியா? சரிதான். அடுத்து தமிழ் பெயர்ச்சொல் ஒருபோதும் காலங்காட்டி அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் சரிதான். தமிழ் பெயர்ச்சொல் அனைத்தும் காரணம் பற்றி அப்படிங்கிறது தவறு. குழந்தை எனும் தமிழ் பெயர் என்பது பால் பகா பெயர்ச்சொல். குழந்தைங்கிறது பொதுவான பால் பகா பெயர்ச்சொல் தான். இதுவும் என்னது? சரி, 1, 2, 4 என்னது? இந்த கொடுக்கப்பட்டதுல சரியானது என்னது கேட்டிருக்காங்க. அடுத்து பொறுத்துக. தூறு. தூறு என்ற சொல்லுக்கு பொருள் என்னது? புதர். தூறு என்னது? புதர். மரம். மரம் என்னது? ஒரு இடுகுறி பெயர் அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து வளையல் அப்படின்றது காரண சிறப்பு பெயர். மலை என்பது என்னது? இடுகுறி பொது பெயர். ஆப்ஷன் பி என்னது சரியான விடை. தூரி என்பது புதர். ஓகே. அடுத்து மரம் என்பது இடுகுறி பெயர். வளையல் என்பது காரண சிறப்பு பெயர். ஓகே, இது கரெக்டாக தான் இருக்கு. ஆப்ஷன் பி தான். அடுத்து கலை சொற்கள் தமிழாக்கம். எடிட்டோரியல். எடிட்டோரியல் தமிழாக்கினது தலையங்கம். ஃபுல்லட்டின் அப்படின்னா சிறப்பு செய்தி. இதில் கிரீன் ப்ரூப் அப்படின்னா திருத்தப்படாத அச்சுப்படி. லே அவுட் அப்படின்னா செய்தித்தாளுடைய வடிவமைப்பு. ஓகேங்களா? ஆப்ஷன் இதெல்லாம் பழைய பூக்கள் இருக்கு. வல்லின மிகு இடம். வல்லின மிகு இடங்கள், வல்லின மிகா இடங்கள். இது தெளிவாக தெரிந்தால்தான் சந்தி பிழையற்ற தொடரை கரெக்டாக எழுத முடியும். இந்த வல்லின மிகு இடம் குறித்த கூட்டுல பிழையான கூட்டு தவறானது ஒன்று இருக்கு, அதை மட்டும் கண்டுபிடிக்க சொல்றேன், பார்க்கலாம். அந்த, இந்த, எந்த என்னும் சொல்லி வல்லினம் மிகும். சரியா? சரிதான். ஓரெழுத்து ஒரு மொழியில வரும் வல்லினம் மிகும். சரிதான். சால தவ என உரிச்சு பண்ணும் வல்லினம் மிகும். சரிதான். உண்மை தொகையில வல்லினம் மிகுமா? உண்மை தொகையில வல்லினம் மிகாது. ஓகேங்களா? அப்ப இதான் என்னது? பொருத்தமற்றது. பின் வருவனவற்றுள் பண்பு பெயர் புணர்ச்சியை குறிக்காத விதி எது? பின் வருவனவற்றுள் பண்பு பெயர் புணர்ச்சியை குறிக்காத விதி எதுன்னு கேட்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தன்னொற்று இரட்டல், அடியகரம், ஐயாதல், இடையுகரம், ஈயாதல், இதெல்லாம் பண்பு பெயர் புணர்ச்சி. இது ஒரு 8 பண்பு பெயர் புணர்ச்சி. இதெல்லாம் வரக்கூடிய இந்த மவீறு ஒற்றறிந்து உயிரேறு ஒப்பவும் இது என்னது? பண்பு பெயர் புணர்ச்சி குறிக்காத விதியாகும். ஓகே. அடுத்து பெருமை கூட்டல் களிறு, பெருங்களிறு, இதுக்கான புணர்ச்சி எதுன்னு கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பெருமை கூட்டல் களிறு, பெருங்களிறு. ஃபர்ஸ்ட் மைவிகிதி கெட்டு பெரு கூட்டல் களிறு ஆகும். அப்ப இது என்ன விதி? ஈறு போதல் என்ற விதிப்படி மையீறு கெட்டு பெருக்கூட்டல் களிறு என்றும் ஆகும். பிறகு இனமிகள் என்ற விதியின்படி இந்த வறுமொழி முதல்ல இருக்கக்கூடிய இந்த ககரத்துக்கு இனமாய் அகரம் தோன்றி பெருங்களிறு என்று மாறும். அப்ப என்னென்ன விதிகள் இருக்கு? ஈறு போதல், இனமிகள். ஓகே, அப்ப என்னது? ஆப்ஷன் டி தான் சரியான விடை. ஓகே. அடுத்து நல்லொழுக்கம் ஒன்றை பெண்ணை நல்ல நிலை சேர்க்கும். புல்லொழுக்கம் தீமை பெண்ணை பொய் உரைத்தல் தீமை. இதுல விழிச்சொல் அழைத்தல் பொருள் என்ன இருக்கு? பெண்ணை பெண்ணை, இது என்னது? விழிச்சொல். அடுத்து
சேர் என்னும் வேர் சொல்லின் பெயரெச்சம் என்னது? சேர் என்னும் வேர் சொல்லின் பெயரெச்சம் சேர்ந்து. வினையெச்சம் என்னன்னா சேர்ந்து அப்படின்னு சொல்லலாம். ஓகே. கம்பரி நூல் பட்டியல பொருந்தாத நூல் கேட்கிறாங்க. ஏர் எழுவது, சரஸ்வதி அந்தாதி, சடகோபுர அந்தாதி, திருக்கை வழக்கம், இதெல்லாம் ஒரு நூல்கள் தான். அபிராமி அந்தாதிங்கிறது அபிராமி பட்டருடைய இயற்பெயரான ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயர் என்ற இயற்பெயரை கொண்ட அபிராமி பட்டருடைய படைப்பு தான் அபிராமி அந்தாதி. அதுதான் பொருந்தாதது. பட்டியல் 1, பட்டியல் 2. ஏற்றப்பாட்டு அப்படின்னு நீர் இறைக்கும் போது பாடக்கூடிய பாட்டு ஏற்றப்பாட்டு. நாரை என்பது என்னது? கொக்கு வகை. நாரை என்பது கொக்கு வகை. குறவை என்பது ஒரு வகை மீன். குளம் என்பது நீர்நிலை. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. கீழ்காணும் திருக்குறளை தக்க மேற்கோள் தொடர் நிரப்புக. ஊழி பெயரினும் தாம்பெயரார் சான்றாண்மைக்கு ஆளி எனப்படுவார். ஊழி பெயரினும் தாம்பெயரார் சான்றாண்மைக்கு ஆளி எனப்படுவார் தான் சரியான விடை. அடுத்து நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி. ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாலும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி என்னும் அடைமொழியில் அழைக்கப்பட்ட நூல் எது? நாள் என்பது நாலடியாரையும், 2 என்பது திருக்குறளையும் குறிக்கிறது. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்து சுரதா எழுதிய நூல்களுள் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசை பெற்ற நூல் எது கேட்கிறாங்க. சரியான ஆன்சர் தேன்மலை. சுரதா எழுதிய நூல்களில் தேன்மலை தான் தமிழ் வளர்ச்சித்துறை தமிழக அரசு விருதை பெற்ற நூல் தேன்மலை. இது எல்லாமே சுரதாவுடைய படைப்புகள் தான். சுரதாவின் கவிதைகள், துறைமுகம், சுவரும் சுண்ணாம்பு. அடுத்து ரூபாவதி, கலாவதி ஆகிய நாடகங்களை இயற்றியவர் யார் அப்படின்னா பரதிமார் கலைஞர். ரூபாவதி, கலாவதி யாரு? பரதிமார் கலைஞர். மாணவ விஜயம் யாருன்னா பரதிமார் கலைஞர் தான். அடுத்து 7 பருவ மங்கை, அதாவது 7 பருவ மங்கையரை பற்றி கூறக்கூடிய இலக்கியம் உலா. பேதை, பெருமை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பெருமை என்று சொல்லக்கூடிய 7 பருவ மங்கையரை பற்றி, பெண்களை பற்றி கூறக்கூடிய இலக்கியம் உலா. சின்ன சீரா என்ற நூலை எழுதியவர் பனு அகமது மரைக்காயர். சின்ன சீரா யாரு? பனு அகமது மரைக்காயர். அதான் நபிகள் நாயகத்தின் முழு வாழ்வை முழுமையாக எழுதி முடித்தது இவர்தான். அழுது அடியடைந்த அன்பர் என குறிக்கப்படுவோர் யாரு? மாணிக்க வாசகர். அழுது அடியடைந்த அன்பர். தென்னவன் பிரமராயர் என்றால் அழைக்கப்படக்கூடிய மாணிக்க வாசகருடைய படைப்புகள் திருவெம்பாவை, திருவாசகம், திருக்கோவையார். அடுத்து உரிய சொல்ல நிரப்புக. அறனறிந்து மூத்த அறிவுடையார் திறனறிந்து தேர்ந்து கொள் என்ன ஒரு விடை? கேண்மை. அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை. கேண்மைன்னு நப்பு. கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல். ஓகே. கீழ்காணவற்றுள் பொருத்தமற்றதை குறிப்பிட தவறானது கேட்கிறாங்க. பொல்லா காட்சி அப்படின்னு என்னது? மாய தோற்றம். சரிதான். வெகுளல் அப்படின்னா சினம், சினத்தல். சரிதான். குரலை அப்படின்னா புறம் பேச, புறம் கூறுதல் அப்படின்னு சொல்றாங்க. சில புறம் பேசுங்க தவறுங்க தான் கொடுத்துருக்காங்க. வெக்கல் என்பது விரும்புதல். இதுவும் சரிதான். ஆனா இந்த குரலுக்கு என்ன பொருள் சொல்றாங்க? பயனிலா சொல், கோட்சொல், பயனிலா சொல். சில சமயங்களில் வறுமை இது போல கூட புரியாது. இந்த இதுதான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதுதான் விடையாக பொருத்தமற்றதாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து பட்டியல் 1, பட்டியல் 2 பொறுத்துக. திருச்சிற்றம்பலம் என்னது? சிதம்பரம். திருமுதுகுன்றம் விருத்தாச்சலம். திருமறைக்காடு வேதாரண்யம். குடமூக்கு குடந்தை இதெல்லாம் கும்பகோணம். ஆப்ஷன் மீது அது சரியான விடை. இப்போ இந்த மாதிரி அந்த ஊர் பேருடைய சிறப்பு பேர் நல்லா பார்த்துக்கணும். இதுவும் இப்போ கேட்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நம்ம ஸ்கூல் புக்கெல்லாம் இதெல்லாம் கிடையாது. ஆனால் எல்லாம் இலக்கியத்துக்குள்ள இருக்கான சிலபஸ் இருக்கனால இவங்க கேட்குறாங்க. இப்போ திருச்சிற்றம்பலம் என்னது? சிதம்பரம். திருமுதுகுன்றம் விருத்தாச்சலம். ஏன்னா ஆல்ரெடி ஏற்கனவே இது ப்ரீவியஸ் ஒரு கேட்டது தான். இதில் ஒன்று மட்டும் வித்தியாசம். குடமூக்கு கும்பகோணம். இது மட்டும் தான் எல்லாமே இதுக்கு முன்னாடி நடந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பார்த்துங்க. அடுத்து கீழே காணப்பெறும் கூட்டுகளில் பொருத்தமற்ற கூட்டுகளை தெரிவு செய்ய கூட்டுங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க. திருவாரூர் விருத்தாச்சல மகனார் கல்யாண சுந்தரம் என்பது சுருக்கமே திருவிக்கா. சரியா? ஆமா. திருவிக்காவுடைய விரிவாக்கம் என்னது? திருவாரூர் விருத்தாச்சல மகனார் கல்யாண சுந்தரம். சரிதான். அது திருவாரூர் மாவட்டத்தில் துல்லம் என்னும் ஊரில் திருவிக்கா பிறந்தார். இவ்வூர் தண்டலம் என்ற துல்லம்ங்கிற ஊர்ல தான் பிறந்தாரு. அந்த ஊருக்கு பேர் தண்டலம் தான். ஆனா திருவாரூர் மாவட்டம் கிடையாது. என்ன மாவட்டம்? காஞ்சிபுரம் மாவட்டம். அப்ப திருவாரூர் அப்படின்னு சொல்றாங்க கேட்கக்கூடாது. அப்ப திருவாரூர் யாரு? அவருடைய அப்பா பிறந்த ஊர் தான். கல்யாண சுந்தரோட அப்பா பிறந்த ஊர் தான் திருவாரூர். அவங்க அப்பா பேர் தான் விருத்தாச்சலம். அப்ப கல்யாண சுந்தர் பிறந்த இடம் எது? திருவிக்கா பிறந்த மாவட்டம் காஞ்சிபுரம். ஊரு துல்லம். அது தண்டலம் தான் சொல்றோம். அப்ப திருவிக்கா பிறந்த மாவட்டம் காஞ்சிபுரம். அவங்க அப்பா பிறந்த மாவட்டம் திருவாரூர். ஓகே. அப்ப இது தவறு. மனித வாழ்க்கையும் காந்தியடிகள் தான் அவரோட இளங்கோவடியெல்லாம் கிடையாது. மனித வாழ்க்கையும் காந்தியடிகள் தான் அவரோட நூல்.
இல்லை முருகன் அளவுக்கு பெண்ணின் பெருமை பொதுமை வட்டல் அவரோட நூல்கள் தான். ஒரே ஒரு பேர் மட்டும் மாற்றிருக்காங்க. ஆனால் பேர் மாத்திரம் மாறி இருக்க காந்தியடியில் வேற இளமுடி வேறு. அப்ப இது தவறு. தமிழ் நடையில் எளிமையை புகுத்தியவர் தமிழ் தொண்டர் என்று சிறப்பிக்கும். சரியா? சரிதான். மேடை தமிழுக்கு இலக்கணம் வகுத்தவர் தொழிலாளர் இயக்கம் கண்டவர் யாரு? திருவிக்க. அப்ப என்னது 1 4 சரி. ஆனா என்ன கேட்டிருக்காங்க? பொருத்தம் மட்டும் கேட்பாரு. 2 3 தான் பொருத்தமற்றது. எங்க இருக்கு? ஆப்ஷன் டி. அடுத்து பின் வருவனோடு மரக்கலத்தை குறிக்காத சொல்லினாது. மரக்கலத்தை குறிக்காத ஓடைதான். மீதி எல்லாமே பக்ரி திமிழ் வங்கம்லாம் மரக்கலத்தை குறிக்குது, ஓடை குறிக்கல. அடுத்து தவறானதை சுட்டி காட்டி கேட்கிறாங்க. பாரதிதாசன் திருக்குறளுக்கு உரை எழுதியவரா? எழுதியிருக்காரு. பாரதிதாசன் திருக்கு உரை எழுதியிருக்காரு. சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு பாரதிதாசன். பாரதிதாசன் பிரெஞ்சு மொழியில் புலமை பெற்றவரா? ஆம், சரிதான். பாரதிதாசன் பெண் அடிமைத்தனத்தை போற்றியவர். பெண் அடிமை போற்றல, பெண் அடிமைத்தனத்தை எதிர்த்தவர். ஓகேங்களா? அப்ப என்ன அது? இதுதான் தவறானது. ஆப்ஷன் டி. அடுத்து பொறுத்துக. இமயம். இமயத்தில் பிறந்தது என்ன பார்த்தீங்கன்னா மணி. இமயத்தில் பிறந்தது மணி. குடகு. குடகு பிறந்தது சந்தனம். கொற்கை முத்து. கொற்கை முத்து. கீழ்கடல் பவளம். அப்ப என்னது? ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. இமயம் என்னது? மணிகள். வடமலை பிறந்த பொண்ணும் மணியும் குடகு. குடமலை பிறந்த ஆரமும் அயிலமும். ஆரமும் அயிலும். அயில் சந்தனம். கொற்கை 4 முத்து. கீழ்கடல் பவளம். அப்ப ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. பொருந்தா இணையை கண்டுபிடி. பறவை அப்படின்னது கடல். சரிதான். பரி அப்படின்னா குதிரை. சரிதான். கணை அப்படின்னா அம்பு. அப்ப கரி நரி என்பதும் கரி என்பது யானையை குறிக்கும், நரி கிடையாது. அப்ப இது என்னது? பொருந்தாத இணை. இதுதான் விடை. கீழுள்ள பட்டியல் பொருந்தாத நாடகம் எதுன்னு கேட்கிறேன். சந்திரோதயம், ஓரிரவு, வேலைக்காரி. இதெல்லாம் அறிஞர் அண்ணாவினுடைய நாடகங்கள். சந்திரோதயம், ஓரிரவு, வேலைக்காரி. அப்ப தூக்கு மேடை யாருடையது? கலைஞர். தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வரான கலைஞர் மு கருணாநிதியுடைய நாடகம். கலைஞர் மு கருணாநிதி. தூக்கு மேடை. ஓகேங்களா? அதுதான் பொருந்தாத நாடகம். அடுத்து திருக்குறளுடைய அறத்துப்பால் பொறுப்பால் ஆகியவற்றை வீரமாமுனிவர் மொழிபெயர்த்து தந்த மொழி எது? திருக்குறளில் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யாரு? வீரமாமுனிவர். எந்த மொழிபெயர்த்து? அறத்துப்பால் பொறுப்பால் தான் மொழிபெயர்த்திருக்காரு லத்தீன் மொழியில வீரமாமுனிவர். பெருங்கை யானை இளநிறை பெயரும் சுருங்கை வீதி மருங்கில் போகி. சுருங்கை வீதி அடிக்கோடிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன பொருள்? சுரங்கப்பாதை. சுரங்கை வீதி சுரங்கப்பாதை தான் சரி. கீழ்காணும் கூட்டுகளில் பொருத்தமற்றதை குறிப்பிடுங்க. தேம்பாவணியில் அறம் பொருள் வீடு மட்டுமே பாடப்படல, இன்பம் பாடப்படவில்லை. அது ஒண்ணு கொடுத்திருக்காங்க. அது தேம்பாவணியை புறநிலை காப்பியம் என்று தன்னை புறநிலை காப்பியன் என்னும் 90 வீரமாமுனி குறிப்பிடுகிறார் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சீராப்பரத 3 காண்டங்கள் 92 படலங்கள் இருக்கு. மொத்தம் 5027 விருத்தப்பாக்களும் இருக்கு. பாடல்கள் அரபு சொற்கள் அரபு பேர் எங்காண்டும் இடம்பெறாமல் சிராபுராணத்தின் தமிழால் யாத்திர தினம் போற்றுதற்குரிய. அதாவது இதுல கொடுக்கப்பட்ட இந்த முதல் 3 வாக்கியங்களுமே சரிதான். இந்த 4வது இருக்கக்கூடிய நற்றமிழா யாத்திர தினம் கிடையாது. அரபு சொற்களும் அது இடம்பெற்றுள்ளது. ஓகேங்களா? அப்ப அதுதான் அது பொருத்தமற்றது. ஓவிய கலையோடு தொடர்பற்ற சொற்றுடையது. ஓவியங்கள் தொடர்புடையது எது? மரவட்டிகை, புனையா ஓவியம், கண்முழு வினைஞர்களும் தொடர்புடையது. தேசிய பாவை என்பது ஓவிய கலையோடு தொடர்பு இல்லை. அதுதான் என்னது? சரியான விடை. அடுத்து வள்ளல்கள் சிறப்பு. பேகன் என்ன வேலை பண்ணாரு? மயிலுக்கு போர்வை தந்தவன் பேகன். ஓகேங்களா? மயிலுக்கு போர்வை தந்தவன் பேகன். காரி இரவலருக்கு தேர் தந்தவன் காரி. நீலமுனையும் நாகதந்த கலியத்தையும் சிவனுக்கு கொடுத்தவன் யாரு? ஆய் அண்டிரன். ஓரி யாரு? இரவலருக்கு நாடுகளை பரிசாக தந்தவன். இரவலருக்கு நாடுகளை பரிசாக தந்தவன் ஓரி. தேர் தந்தவன் காரி. அப்ப ஆப்ஷன் ஏதானது? அது சரியான விடை. கேட்பாங்க, இரவலருக்கு நாடுகளை பரிசாக தந்தவன் யாரு? ஓரி. சொல் பொருள். ஆகாறு. ஆகாறு பொருள் வரும் வழி. போகாறு செலவழியும் வழி. தகர் அப்படின்னது ஆட்டுக்கிடாய். பொருதகர் அல்லது தகர் என்பது ஆட்டுக்கிடாய். மதுவை என்பது திருமணத்தை குறிக்கக்கூடியது. அப்ப ஆப்ஷன் ஏதானது? சரியான விடை. ஆகாறு பொருள் வரும் வழி. போகாறு செலவழியும் வழி. பொறுத்து 10 பத்துகள் இருக்கு. முதல் 10 10ஆம் 10 கிடைக்கல. 2ஆம் 10 9ஆம் 10 வரைக்கும் தான் புலவர்களும் பாடப்பட்ட மன்னர்கள் இருக்காங்க. இங்க பாடிய புலவர்கள் தான் கொடுத்திருக்காங்க. பாடப்பட்ட மன்னன் நாட்டுடைய தலைவன் பெயர் கொடுக்கல.
ஃபர்ஸ்ட் இரண்டாம் மத்து யாரு? குமட்டூர் கண்ணனார். மூன்றாம் மத்து யாரு? பாலை கௌதமனார். மூன்றாம் மத்து யாரு? இரண்டாம் மத்து குமட்டூர் கண்ணனார், இமையோரம் நெடுஞ்சாதம் பாடப்பட்ட மன்னர். மூன்றாம் மத்து பாலை கௌதமனார். அடுத்து ஆறாம் மத்து பாடியவர் காக்கேப்பாடின் அச்சல்லையார். அச்சல்லைங்கிறது ஒரு இயற்பெயர். எட்டாம் மத்து பாடியவர் அரசியல் கிளார். ஒன்பதாம் மத்து பாடியவர் பெருங்குன்று கிளார். அப்ப ஆப்ஷன் ஏ தான் என்னது சரியான விடை. அடுத்து குமரகுருபருடைய நூல் பட்டியல்ல பொருந்தாத நூல் எது? குமரகுருபருடைய நூல் பட்டியல் பொருந்தாத நூல் எதுன்னு கேட்கிறாங்க. மதுரை கலம்பகம் யாருடைய படைப்பு? குமரகுருபரர். மதுரை கலம்பகம், காசி கலம்பகம், கைலை கலம்பகம் இவருடைய படைப்பு. கந்தர் கலிவெண்பா இவருடைய படைப்பு. நீதி நூல். அப்ப நந்தி கலம்பகம் தான் வேற. அப்ப குமரகுருபருடைய நீதி நூல் பொருந்தாதது, நூல் பட்டியல பொருந்தாது நந்தி கலம்பகம் தான். அதான் விடை. அடுத்து தமிழ் பிரெஞ்சு கையகர முதல் என்ற நூலை வெளியிட்டவர் யாருன்னு கேட்கிறாங்க. சரியான விடை என்னன்னா வாணிதாசன். அதான் சரியான விடை. கிறித்தவ கம்பர் என புகழப்பெறுபவர் யாருங்க? கிறித்தவ கம்பர் என்று புகழப்பெறுபவர் ஹென்றி ஆல்பர்ட் கிட்டனர். HA கிட்டனர் யாரு? கிறித்தவ கம்பர். அடுத்து பொருத்தமற்ற வாக்கியத்தை கண்டுபிடி கேட்கிறாங்க, பார்க்கலாம். மதுரை சொக்கநாத நாயக்கருடைய மனைவி யாரு? ராணி மங்கம்மா. சரிதான். ராணி மங்கம்மாவுடைய மகன் அரங்கத்திருந்த முத்து வீரப்பன். அவருடைய மனைவி பேர் என்னது? ராணி முத்தம்மா, இல்ல சின்ன முத்தம்மான்னு சொல்லுவாங்க. இதுவும் சரிதான். ராணி மகனோட பேரன் பேர் என்னது? விஜயரங்க சொக்கநாதன். இதுவும் சரிதான். பட்டினப்பாலை பாண்டியருடைய வீரச் செயல்களை போற்றி கூறும் தமிழ் பணுவல்கிறாங்க. தமிழ் பணுவல்னா நூல் தான். பாண்டியர்கள் சோழர்கள். அப்ப இதெல்லாம் என்னது பொருத்தமற்றது? ஆப்ஷன் டி தான். கீழே தரப்பட்டவற்றில் எவை சரியானவை என்று எழுதுக. தென்னாப்பிரிக்க நாட்டுல இந்தியனுடைய நலனுக்காக போராடிய வீர தமிழ் மங்கை யாரு? தில்லையாடி வள்ளியம்மை. சரிதான். தில்லையாடி வள்ளியம்மை நாகப்பட்டினம் மாவட்டத்துல திருக்கடையூருக்கு தெற்கு 3 கிலோமீட்டர் தொலைவில் தில்லையாடி ஊர்ல தான் பிறந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது தவறு. தில்லையாடியில பிறக்கல, தென் ஆப்பிரிக்காவில தான் பிறந்தாங்க. அவங்க பெற்றோர் தான் தில்லையாடியில பிறந்தாங்க. வள்ளியம்மை எங்க பிறந்தாங்க? தில்லையாடி பேர் தில்லையாடி, அவங்க பெற்றோர் பிறந்தனா தில்லையாடி வள்ளியம்மைன்னு சொல்றாங்க. ஆனா அவர் பிறந்த இடம் தென்னாப்பிரிக்கா தான். அப்ப இது தவறு. தனது சகோதரனுடைய மரணத்தை விடவும் வள்ளியம்மையின் மரணம் தனக்கு பேரிடியாக இருந்ததாக காந்தியடி வருத்தம் தெரிவித்தார். இது சரியானதுதான். காந்தியடிகள் மேற்கொண்ட சத்தியாகிரக வேள்வி பணிக்கு முதல் களப்பலி ஆகி அவரை மகாத்மா என உயர்நிலைக்கு உயர்த்திய பெருமை வள்ளியம்மைக்கு உண்டு அப்படிங்கிறது இதுவும் சரியானதுதான். அப்ப எது சரியான? 1, 3, 4 சரியானது. ஆப்ஷன் ஏதான சரியானது. ஓகே. அடுத்து பாண்டிய நாட்டினுடைய கொற்கை துறைமுகத்தை பற்றி தன்னுடைய பயன் நூலில் குறிப்பிட்ட வெனிஸ் நகர பயணி யாரு? மார்க்கோ போலோ. பாண்டியனுடைய செல்வ வளத்தை பற்றி குறிப்பிட்ட யார்? மார்க்கோ போலோ தான். வெனிஸ் நகர பயணி, வெனிஸ் நாட்டு பயணி. அடுத்து பழைய பாண்டியா பிள்ளை நீர் ஒரு புலவன் ஐயம் இல்லை என்று பாரதியாரால் பாராட்டப்பட்டவர் யார்? பழைய பாண்டியா பிள்ளை நீர் ஒரு புலவன் ஐயம் இல்லை என்று பாரதியாரால் பாராட்டப்பட்டவர் யாரு? ஆனா நாமக்கல் கவிஞர் வி. ராமலிங்கம் பிள்ளை தான். ஓகே. அடுத்த பின்வரும் தகவல் தவறானதை சொல்லிட்டு இருக்கிறேன் பாருங்க. பிச்சமூர்த்தி மணிக்குடிகள் தான் ஒருவர். சரிதான். காட்டுவாத்து இவருடைய படைப்பு தான். புதுக்கவிதை முன்னோடி இவர் தான். தமிழ் புது தந்தை யாரு? இவர் தான். ஞானப்பீடு விருது பெற்றார். ஞானப்பீடு விருது இவர் பெறல. அப்ப இதுதான் பொருத்தமற்றது. பிச்சமூர்த்தி தமிழ் புதுக்கவிதை தந்தை. முதல் புதுக்கவிதை காதல். முள்ளூர் ரோஜா என்ற சிறுகதை மூலமாக ரொம்ப புகழ் பெறுகிறார். வேற என்ன கவிதைகள் எழுதுக பார்த்தீங்கன்னா 18ஆம் பெருக்கு, மாங்காய் தலை, சம்பரும் வேஷ்டியும், காட்டுவாத்து, கிளிக்கூண்டு இதனுடைய புது கவிதைகள் தான். அடுத்து சுந்தர ராமசாமி எழுதிய நாவல்கள்ல பொருந்தாதது எதுன்னு கேட்கிறாங்க. அவ சுந்தர ராமசாமி எழுதிய நாவல் எழுது புளிய மரத்தின் கதை, ஜே சில குறிப்புகள், குழந்தைகள் ஆண்கள் பெண்கள். இது ரொம்ப முக்கியமானது. இப்ப புளிய மரத்தின் கதை, ஜே சில குறிப்புகள், குழந்தைகள் ஆண்கள் பெண்கள், இந்த 3 நாவல் எழுதியாரு சுந்தர ராமசாமி. அப்ப பஞ்சும் பசியும் இவர் எழுதல. அப்ப பஞ்சும் பசியும் தான் விடை. அப்ப பஞ்சும் பசியும் யார் எழுதுனா? தோ மு சி ரகுநாதன். தோ மு சி ரகுநாதனுடைய படைப்பு தான் பஞ்சும் பசியும். அடுத்து கவிதை ஆசிரியர் புலரி யாரு? கல்யாண்ஜி. சுயமரம் கலாப்பிரியா. மின்னர் பொழுதை தூரம் தேவதேவன். யாரோ ஒருவனுக்காக யாரு? பசுவையா. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்து. மொழி ஞாயிறு யாரு? தேவநேய பாவாணர். மகாகவி பாரதியார். புரட்சி கவி பாரதிதாசன். பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஆப்ஷன் பி சரியான விடை. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. தமிழ்நாடும் நம்மாழ்வாரும் என்ற நூலை எழுதுகிறாரு திருவிக்கா. தேன்மலை சுரதா.
குழந்தை செல்வம் யார் வந்து கவிமணி தேசிய விநாயகம், இசை ஆயிரம் யாரு ஜெயங்கொண்டார். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான வழி. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.